பெரிய சாணக்கியரா இருந்தாலும் பல்வேறு தோல்விகளை சந்தித்து வராரு. செல்லூர் ராஜு சார் யானைக்கு வந்து அடிசரக்கும் தம்பி. அதே நீ அதெல்லாம் எடுக்க கூடாது. யானைக்கும் அடிசரக்கும். இது இந்த தேர்தல் வந்து அளவுகோல் அல்ல. இது நாடாளுமன்ற தேர்தல். எங்க புரட்சி தலைவரும் தோற்று இருக்கிறாரு, எங்க அம்மாவும் தோற்று இருக்காங்க, சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட் எல்லாம் இழந்திருக்கு. அதனால அதையெல்லாம் வைத்து நீ யாரிடம் சொல்லக்கூடாது. எனவே கால சூழ்நிலை மாறும். அதிமுக மாபெரும் வெற்றி பெறும். மக்கள் எங்க பக்கம், மக்கள் நாங்க இருக்கோம் அவங்க பக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரியுங்க. நன்றி. என்னோட கூட எங்க பொதுச் செயலாளர் கேட்டாரு, ஏன்னா அமைச்சர் நீங்க அவர் கடைசியா பேசும்போது கூட கேட்டார், 8000 கோடிக்கு மேல நிதி வாங்கிட்டு போனீங்க, அந்த மதுரை மக்கள் ஓட்டு போடலையேன்னு. அது கூட எல்லாரும் கடைசியில நாங்க சொல்லி எங்கட கடைசியில பேசுனதுனால அவருக்கு சொல்ல முடியல. அது குறிப்பிட்ட மதுரை என்பது அதிமுக கோட்டை, அது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் மதுரை தான் முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் குறைவில்லை. நம்ம முதலமைச்சர் வரும்போது ஓட்டு கேட்டதுலையும் அவர் வந்ததிலையும் பிரச்சாரத்திலையும் குறைவின்றி மக்கள் அதிகமாகவே இருந்தார்கள். சிறப்பான வரவேற்பு கொடுத்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் எங்க போனாலும் மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டுனாங்க. நாங்களும் என்ன பண்றது, என்னப்பா பண்றது ஜெகன், நாங்க அதிமுக கோட்டை, நாங்க இல்லைன்னு சொல்லல. அது நாங்க என்ன நினைச்சோம்னா நமக்கு ஓட்டு போடுவார். நாங்க எங்க வேட்பாளரை நாங்க வானலாவா புகழ்ந்தோம். மக்களின் மருத்துவர், ஏழை மருத்துவர், நீ போய் ஊசி போட்டுக்கலாம், வலிக்காம ஊசி போட்டுக்கலாம், அவர் கூட பேசினாரு. இப்படி சொல்லி ஓட்டு போடல. அவங்க என்ன நினைச்சாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஒரு பார்வை அப்படின்னு அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சிறுபான்மையினை ஆதரிச்சாங்க. சில சமூகம் வந்து பாரத பிரதமர் ஆதரிச்சாங்க. இந்த வகையில் நாங்கள் அடிபட்டு விட்டோம். ஆனா வருகிற சட்டமன்ற தேர்தலில் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.